friends, welcome back to my channel. இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி ப்ளஸ் அது கூடவே சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா அப்ப நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 2 கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் சாதம் வந்து குலையாமல் சூப்பராக கிடைக்கும். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சி சேர்த்தது தான். இதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிராண்டில் கூட உள்ள பிரியாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதிலே பாதியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் மேலே நல்லா மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ளேயும் இதுக்கு சைட் டிஷ்ஷான சிக்கன் வறுவலை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு அப்புறம் பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சோன்னே இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுவே போதும் இந்த சிக்கனுக்கு வந்து காரத்துக்கு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது ஸ்டோவை மீடியமுக்கு மாற்றிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மசாலாலாம் சிக்கன் மேலே பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நான் இந்த சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது கூட நான் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். நல்ல வாசனையாக இருக்கும் சிக்கன் வந்து ஃபைனலாக கருவேப்பிலை சேர்க்கும் போது. கலந்து விட்டோன்னே இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா அப்படியே சுருண்டு வரும். பாருங்கள், நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு இது கூடவே ஒரு பிரியாணி இலை, பட்டை, 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். ஸ்டோவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னே இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து தக்காளி நல்லா மையாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா சிக்கனை, அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். சிக்கன் பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக்கரை மூடிடலாம். நான் இன்றைக்கி வெயிட் எதுவும் போட போகிறதில்ல. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம பிரியாணி குலையாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக அரிசியெல்லாம் வெந்து கிடச்சிருக்குன்னு. இன்றைக்கி நம்மளோட ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம இன்றைக்கி செஞ்ச சிக்கன் வறுவலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரம்ஜான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி மட்டும் செஞ்சால் போதுமா? இதுக்கு வந்து இன்றைக்கி நான் பிரெட் அல்வாவும் செஞ்சுருக்கேன். இதோட வீடியோவை நம்ம சேனலில் நாளைக்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ்.